ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம இன்னொரு ட்ராபிக்கல் வாட்டர் லில்லியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வாட்டர் லில்லி நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ஃப்ளவர் பார்க்குறதுக்கு இதோட நேம் டீனா. இது ஒரு நல்ல ஒரு ப்ளூ ஷேடில் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் டே ஃப்ளவர். இது நிறைய பெட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். நடுவில் ஒரு ப்ளூ ஷேட் வரும். இது ஃபீமேல் ஃப்ளவர் தான். அதே மாதிரி இதோட லீவ்ஸ் பார்த்துட்டிங்கன்னா வேரிகேட்டடாக இருக்காது. இது பிளெயின் லீஃப் தான் வரும். அடியில் ஒரு ரெட் ஷேட் மாதிரி வரும் இதோட லீஃபில். அதே மாதிரி இதுவும் ஒரு விவிபாரஸ் வாட்டர் லில்லி தான். பார்த்துட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு லீஃப் நோட் பார்க்க முடியும். இந்த லீவ்ஸை நம்ம கட் பண்ணி திருப்பி போட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த லீஃப் நோட்லேருந்து புதுசாக பிளான்ட்ஸ் கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி மெச்சூரான லீஃப், நல்ல மெச்சூரான லீஃப் பார்த்து நம்ம கட் பண்ணி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதில் பாருங்கள் லீஃப் நோடு இருக்கும். நம்ம கொஞ்சம் லெங்த் விட்டு இதை இப்படி நல்லா செலக்டடாக நல்ல மெச்சூரானதை கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி திருப்பி போட்டு விட்டால் போதும். வாட்டர் லில்லியில் இந்த அசோலோ பிளான்ட்ஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நம்மளுக்கு. பட் அது மாஸ்கிட்டோ லார்வே வளராமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் ஃப்ளாட்டிங் பிளான்ட்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட்டிங் பிளான்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பேர் ஃப்ராக் பிட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் நான் இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது எடுக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அசோலோன்னு நமக்கு எடுக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஓகே, அப்போ இதுதான் நம்மளோட இன்றைக்கி வாட்டர் லில்லி. நான் சொல்லியிருந்தேன் டெய்லி ஒரு வாட்டர் லில்லி, ட்ராபிக்கல் வாட்டர் லில்லி இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இதில் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், இதில் இன்னும் ஃபுல்லாக பட்ஸ் வளர்ந்துட்டே இருக்குது. டெய்லியுமே இதில் ஃப்ளவர்ஸ் இருக்கும். 1-2 ஃப்ளவர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இதோட செகண்ட் டே ஃப்ளவர் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இது இதோட செகண்ட் டே ஃப்ளவர் தான். இது மெயில் ஃப்ளவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு சின்ன பிளான்ட் தான். இதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் எப்போவுமே நான் லாட்டஸுக்குன்னு சொல்கிற மாதிரி தான். வாட்டர் லில்லியெல்லாம் இருந்தாலும் ஃப்ளவர் குட்டியாக இருக்கிற பிளான்ட்ஸில் ஃபஸ்ட்டு வர ஃப்ளவர்ஸ் சின்னதாக இருக்கும். பிளான்ட் இன்னும் கொஞ்சம் வளர வளர இதில் ஃப்ளவர்ஸும் நம்மளுக்கு பெருசாகவே கிடைக்கும். நம்ம எப்போவுமே நியூ பிளான்ட் எடுக்கிறதுக்காக நம்ம செலக்ட் பண்ணுற லீஃப் எப்போவுமே நல்ல மெச்சூரான லீஃபாக இருக்கணும். அதில் லீஃப் நோடும் நல்லா ஹெல்த்தியாக நம்மளுக்கு தெரியும். பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் சின்னதாக இருந்தாலும் இலை சின்னதாக இருந்தாலும் லீஃப் நோட் நல்லா இருக்குது. ஸோ இதை நம்ம இப்படி போட்டுக்கலாம். அதில் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ஹெல்த்தியாக பிளான்ட்ஸ் வளரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம இப்போ ஒரு 3-4 லீவ்ஸ் போட்டிங்கன்னா அதில் சிலது வளராதையும் போகும். பாருங்கள், இப்படி போட்டு விட்டுறலாம். ஒரு 1 வீக் ஆகும் நம்மளுக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு. அதே மாதிரி சில நேரம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்ன பிளான்ட்ஸ் மாதிரி வளர்ந்து ஃப்ரூட்ஸ் எதுவுமே டெவலப் ஆகாமல் இருக்கும். சின்னதாக இந்த மாதிரி நம்ம இருக்குன்னா நம்ம இது இந்த மாதிரி வாட்டர்லேயே ஃப்ளாட் பண்ணி விட்டுறணும். நல்ல ரூட்ஸ் வந்தால் மட்டும்தான் இதை பிளான்டிங் பண்ணால் வளரும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை பிளானிங் பண்ணிட்டிங்கன்னா வளராது. அது எல்லோரும் பார்த்துக்கோங்க. நம்ம எப்போவுமே ப்ரொபகேஷனுக்காக லீவ்ஸ் எடுக்கும்போது நல்ல ஹெல்த்தியான லீவ்ஸாக பார்த்து எடுக்கணும். இப்போ இது பாருங்கள், இதில் நல்ல ஹெல்த்தியாக நோடு இருக்குது. ஸோ இதை நம்ம கட் பண்ணி போடலாம். இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி தான் எடுக்கணும் லீவ்ஸு. இது பாண்டில் இருக்கிறதுனால எனக்கு இதோட லீவ்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கே டஃப்பாக இருக்கும். ஆனாலும் நம்ம மெச்சூரான லீஃபை பார்த்து எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இதில் கூட இருக்குது. நம்ம இது கமத்தி போட்டுட்டு டெய்லி எடுத்துலாம் பார்த்துடக்கூடாது. போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு 1 வீக் கழித்து நம்ம பார்த்துக்கலாம். இல்லைனா அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அந்த பிளான்ட்டுக்கு. நிறைய பேர் இது ப்ளூ விசில் மாதிரியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதுதான் ப்ளூ விசிலோட ஃப்ளவரு. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் டிஃப்ரென்ஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். இதில் இந்த பெட்டல்ஸோட இந்த நடுவில் இருக்கிற இந்த போர்ஷன் நம்மளுக்கு ஒரு ப்ளூ ஷேடு கம்மியாக இருக்கும். இப்போ டீனா பாருங்கள், சென்டர் போர்ஷன் இன்னும் கொஞ்சம் ப்ளூவாக உங்களுக்கு தெரியும். கலரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் டீனாவுக்கும் ப்ளூ விசிலுக்கும் டிஃப்ரென்ஸு. டீனாவோட ஃப்ளவரிங் பிளான்ட் நம்மள்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் 200. இது ரொம்ப சூப்பரான ஒரு ப்ளூ ஷேடு. இந்த வாட்டர் லில்லி வேண்டவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை பற்றியான தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன்.
இதுவுமே ஒரு ட்ராபிக்கல் வாட்டர் லில்லி தான் நான் சொன்ன மாதிரி. ஸோ வந்து டெய்லியுமே எங்களுக்கு ஃப்ளவர் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரியான வாட்டர் லில்லிஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டெய்லியுமே உங்களுக்கு ஃப்ளவர் பார்க்கலாம். நிறைய பேர் லாட்டஸில் டெய்லி ஃப்ளவர் வருமானு கேட்குறாங்க. அப்படியே எவ்வளோ ஃப்ளவரிங்கான ட்ராபிக்கலான லாட்டஸ் நீங்கள் வச்சாலும் டெய்லி ஃப்ளவர் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ வந்து அப்படி டெய்லி ஃப்ளவர் வேணும்னா 2 வாட்டர் லில்லிஸ் கூட நீங்கள் உங்கள் கார்டனில் ஆட் பண்ணுங்கள். ஸோ வந்து உங்களுக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸ் எல்லாம் கமெண்ட்டாக எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.